ஆகஸ்ட் 13 கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐஸ்வர்யா சொன்னது உண்மையா இருக்குமோ? தீபாவுடைய கழுத்துல தாலி ஏறுனா கண்டிப்பா அபிராமியுடைய உயிருக்கு ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இல்ல அவ இந்த கல்யாணத்தை நிறுத்தணுங்கிறதுக்காக இப்படியெல்லாம் நம்ம கிட்ட சொல்லி நம்ம மூலமா பிளானை நடத்தணும்னு நினைக்கிறாளா? எதுவுமே எனக்கு புரியலையே. எதுக்கும் நம்ம ஒரு ஜோசியரை பார்த்து பேசலாம் அப்படின்னு ரம்யா வந்து முடிவு செய்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியர்கிட்ட தீபா கிட்ட கார்த்திக் தீபாவுடைய ஜாதகத்தை அனுப்பி ரம்யா அதை வச்சு ஜோசியை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அப்போ தான் அந்த ஜோசியர் வந்து சொல்கிறாங்க, ஏமா இந்த கல்யாணத்தை யாருமா நடத்த சொன்னது? இதில் எவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குது தெரியுமா? அந்த பொண்ணோட கழுத்தில் மாங்கல்யம் ஏறுச்சுன்னா அவங்க மாமியாரோட உயிர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுமா. உயிர் போகிறதுக்கு வாய்ப்பு என்ன? உயிரே போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தன்னோட உயிரே போனாலும் பரவாயில்லை, மருமக கழுத்தில் தாலி ஏறுனா போதும்னு நினைக்கிறாங்க அந்த அம்மா. அதனால தான் எனக்கு டவுட் ஆகி நான் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு ரம்யா வந்து சொல்கிறாங்க. ஆமாம்மா, இவங்க கழுத்தில் வந்து தாலி ஏறுச்சுன்னா அந்த அம்மாவுடைய உயிர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறது தான் ஒரே வழி அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயா இதை போய் நான் சொன்னேன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. எனக்கு சின்ன உதவி செய்கிறீங்களா? இதை வந்து நான் யாருக்கிட்ட சொல்ல சொல்கிறீனோ அவங்கக்கிட்ட மட்டும் வந்து சொல்லிடுங்க, அது போதும். அதுக்கப்புறமா இந்த கல்யாணத்தை நிறுத்தி அவங்களுடைய உயிரை காப்பாற்றியாரலாம் அப்படின்னு ரம்யா வந்து சொல்கிறாங்க. சரிம்மா, ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக என்னை எங்கே கூட்டிகிட்டு போய் உண்மையை சொல்ல சொன்னாலும் நான் சொல்ல ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஜோசியரும். அதனால ஜோசியரை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. அப்போ ரம்யா வர வழியில் கார்த்திக் கால் பண்ணுறாங்க. கார்த்தி, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதனால் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உடனே வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ரம்யா, என்னாச்சு? என்ன உண்மையாக இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க, உங்கள் முன்னாடி மட்டும் இல்லை, எல்லோரும் முன்னாடியுமே பேசணும், வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ரம்யாவும் அந்த ஜோசியரை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. அபிராமிக்கு ஜோசியரை பார்த்த உடனே கொஞ்சம் ஷாக்காக இருக்குது. ஐயோ, இங்கே நடக்கிற ஏதாவது விஷயத்தை போட்டு உடச்சிட்டா எல்லாரும் முன்னாடியுமே நம்ம என்ன பதில் சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு அபிராமி ரொம்ப பதட்டமாக இருக்கிறாங்க. வாம ரம்யா, என்ன திடீர்னு ஜோசியரெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கிற? கல்யாணத்துக்கு தான் தேதியெல்லாம் குறிச்சாச்சுல்ல, அப்புறம் எதுக்காக அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் சின்ன சின்ன பரிகாரத்துக்காக தான் ஆண்டி, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, கார்த்திக்கும் வந்தாரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடி ஆச்சு? எதுக்காக நீ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற? என்ன தீபா, நான் உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, உன்னோட நன்மைக்காக தானே எல்லாமே செய்வான், கொஞ்சம் பொறுமையாயிடுவா, ஹஸ்பண்ட் வந்துடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன இவ எல்லாத்தையுமே சஸ்பென்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கிற? மறுபடியும் வீட்டுக்குள்ளே பிரச்சனையை உண்டு பண்ண போகிறாளோ அப்படிங்கிற மாதிரி மீனாட்சி மைதிலி 2 பேருமே நினச்சிட்டு இருக்காங்க. ஆஹா, அந்த ரம்யா கிட்ட அத்தாவோட உயிருக்கு ஆபத்து இருக்குதுன்னு சொன்னோம், அதை நிரூபிக்கிறதுக்காக தான் ஜோசியரை கூட்டிகிட்டு வந்திருப்பா போல. எங்கிட்ட இந்த கல்யாணம் நின்னா சரிப்பா அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. கார்த்தியும் வந்தாடுறாங்க. ஜோசியரே, நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கல்ல, அதை அப்படியே இவங்கக்கிட்டையும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏங்க, இந்த கல்யாணத்தை யாருங்க நான் எடுத்து நடத்த சொன்னது? இந்த கல்யாணம் நடந்தால் இந்த வீட்டில் ஒரு பெரிய உயிர் போக வேண்டியது இருக்குது, கண்டிப்பாக உயிர் போயிடும். அப்படி ஒரு பரிகாரம் வந்து எதுவுமே இல்லை, அந்த அளவுக்கு ஒரு கண்டை இருக்குது. இந்த கல்யாணத்தை தயவு செஞ்சு தடுத்து நிறுத்திடுங்க அப்படிங்கிற மாதிரி ஜோசியர் வந்து சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே அபிராமிக்கு சாக்கடிச்ச மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா மைதிலி மீனாட்சி இவங்க 2 பேருமே நினச்ச மாதிரியே ஒரு குண்டை தூக்கி போட்டாலா முடிஞ்சிச்சு சோழி. எப்படியும் கார்த்திக் தீபாவுடைய கல்யாணத்தை நல்லபடியாக அவன் நடத்த விட மாட்டா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. கார்த்தி அதை நம்பவே இல்லை, சிரிக்கிறாங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு அடுத்து ரம்யாவுடைய பிளானா இது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. எதுக்குங்க? ஏன் இந்த காலத்துலலாம் ஜோசியம் அது இதுன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. தம்பி, இது வந்து பொய் இல்லை, இது உண்மை. இந்த வீட்டுக்குள்ளே நான் நுழையிறதுக்கு முன்னாடியே இந்த பொண்ணுக்கிட்ட சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தேன். மறுபடியும் சொல்கிறேன், தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க. அதையும் மீறி இந்த கல்யாணத்தை நடத்துனீங்கன்னா இந்த வீட்டில் இருக்கிற ஒரு பெரிய உயிர் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நான் எதையும் சொல்ல விரும்பலை, நான் இங்கேருந்து கிளம்புறேன். இந்த கல்யாணத்தை நடத்துறதும் அதுக்கப்புறமா நிறுத்துறதும் அவங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியர் அங்கேருந்து போயிடுறாங்க.